إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذين تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا هو الذي أرسل الرسول بالهدى والدين الحق ليظهره على دين كله ولو كره المشركون وقال أيضا وإذا قيل لهم اتبعوا ما أنزل الله قالوا بل نتبع ما ألفينا عليه آباءنا أو لو كان آباؤهم لا يعقلون شيئا ولا يهتدون قال رسول الله صلى الله عليه وسلم بدأ الإسلام غريبا وسيعود غريبا وطوبى للغرباء قال رسول الله صلى الله عليه وسلم. பேரன்பிற்கும் மதிப்புக்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அவனுடைய அன்பும் வட்டாத அருளும் கருணையும் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் மீதும் சகாபி பெண்கள் மீதும் தாபியர்கள் மீதும் தாபியர்கள் மீதும் இமாம்கள் மீதும் இன்னும் இந்த மார்க்கத்தை பின்பற்றி வாழ்ந்து மரணித்த ஏனைய நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மாவுக்கு வருகை தந்திருக்கும் பெரியோர்கள் மீதும் தாய்மார்கள் மீதும் சகோதர சகோதரிகள் மீதும் அந்த அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அவனுடைய அன்பும் வட்டாத அருளும் கருணையும் என்று வற்றாத ஜீவ நதியாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய ஜும்மாவுரை ஆரம்பம் செய்கிறேன். அன்பானவர்களே, ஜும்மாவுடைய தலைப்பு என்று சொன்னார் முன்னோர்களை பின்பற்றுவது. எந்த முன்னோர்களை பின்பற்றலாம்? இன்ஷா அல்லாஹ் அந்த அடிப்படையில் உரை அமைந்திருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்தான். இந்த உலகத்தில் கோடான கோடி ஜீவராசிகளை படைத்திருந்தாலும் அதில் உயர்ந்த ஜீவராசியாக உயர்ந்த படைப்பாக அல்லாஹ் மனிதர்களை படைத்திருக்கிறான். இந்த மனிதர்களோ இந்த பூமியில் பரவலாக வாழ்ந்து கொண்டும் இருக்கிறார்கள். பல மதத்தவர்கள், பல இனத்தவர்கள், பல மொழி பேசக்கூடிய மக்கள், பல ஜாதியினர்கள், இன்னும் சொல்ல போனால் முஸ்லீம்கள், மூமின்கள், முஸ்ரிக்கீன்கள், இப்படி பரவலாக இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்தந்த மதத்தவர்கள் அவருடைய மதத்தை, அவருடைய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்கிறார்கள். அதேபோல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்த இந்த இஸ்லாத்தை நாமளும் பிரச்சாரம் செய்கிறோம். ஆனால் எந்த மதங்களாகட்டும், எந்த மொழியாகட்டும், எந்த வேதங்களாகட்டும், எந்த சித்தாந்தங்களாகட்டும் அத்தனையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு முன்னோக்கி இருக்கக்கூடிய ஒரு வேதத்தை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்தருளி இருக்கிறார். ஏனென்று சொன்னால் அது ரபியுல் அவ்வல் மாதம். இந்த மாதத்தில் தான் அதிகமான சிறுக்குகள், பிதுகத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், கதைகள், கப்சாக்கள், இல்லாத பொய்கள் எல்லாம் மார்க்கத்தில் உள்ளதாக சொல்லி மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்யக்கூடிய காட்சியை பார்க்கிறோம்.
அப்போ உண்மையான மார்க்கத்தை விளங்கியவர்கள், இந்த இஸ்லாத்தை விளங்கியவர்கள், இந்த மார்க்கத்தை விளங்கியவர்கள் இதெல்லாம் தவறு, அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலை மட்டும் பின்பற்றுங்கள் என்று சொல்லி இதெல்லாம் கூடாது. இந்த மவுலுது, ராத்தீப்பு, இந்த பிறந்த நாள் கொண்டாடுவது இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லாத ஒன்று என்று சொல்லி மக்களிடத்தில் எடுத்து உரைக்கின்ற பொழுது சில வயதானவர்கள், இப்போ சில இளைஞர்கள் கூட என்ன செய்கிறாங்க, அந்த கேள்வி எழுப்புகிறார்கள். நீங்கள் எல்லாம் இப்பொழுதுதான் வந்திருக்கிறீர்கள், ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பிரச்சாரத்தை இதுக்கு முன்னால் மேற்கொள்ளவில்லையே தமிழகத்தில் என்று சொல்லி இப்போ இளைஞர்கள் கேட்க ஆரம்பிக்கிறார்கள். காரணம் என்னோட சொன்னால் சில உஸ்தாதுமார்கள், சில ஆலிம்கள் என்ன செய்கிறாங்க, அது மக்கள்கிட்ட ஏவுறாங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் எல்லாம் வந்து முஜாஹிதீன்கள், நீங்கள் எல்லாம் வந்து வஹாபிகள் என்று சொல்லி இன்றைக்கும் அந்த பழைய பிரச்சாரம் விசுவரூபமாக எடுத்துக்கொண்டு முன்வைக்கிறார்கள். அப்போ இந்த மார்க்கத்தை அறிந்த மக்கள் தன்னுடைய நேரங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக வேண்டி தன்னுடைய பொருளாதாரத்தை செலவு செய்துவிட்டு இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லுகின்ற பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை இப்படிப்பட்ட வார்த்தை. இது காரணமும் உண்டு. முஜாஹித் என்று சொன்னால் அது அழுத்தத்தை விளங்கி சொல்கிறார்களா விளங்காமல் சொல்கிறார்கள் தெரியவில்லை. முஜாஹித் என்று சொன்னார் ஒரு நல்ல அர்த்தம், தியாகம் செய்தவர்கள். அது உயிர் தியாகமாக இருக்கலாம், பொருளாதார தியாகமாக இருக்கலாம், அல்லது உழைப்பாக இருக்கலாம். எந்த உழைப்பாக இருந்தாலும், எதை செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ் கவனி செய்கிறேன் என்று சொல்லி செய்யக்கூடியதான் அந்த முஜாஹித் என்று சொல்லக்கூடிய மக்கள். வஹாபிகள் என்று சொல்கிறாரா இல்லையா? அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லுகின்ற பொழுது இது புது கொள்கையாக இருக்கிறது என்று அந்த மக்கள் சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ் தவிர யாரும் இல்லை, முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மதாய் நான் அல்லாஹ்வுடைய தூதராக வந்திருக்கிறேன், என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே அந்த மக்கள் என்ன சொன்னார்கள், இது புதிதாக இருக்கிறது, இதற்கு முன்னாடி இந்த கொள்கையை நாங்கள் கேட்கவில்லையே என்று சொல்லி என்ன செய்றாங்க சொன்னார்கள். இப்போ இந்த அப்துல் வஹாப் சொல்லக்கூடிய அந்த இமாம் அவர் என்ன செய்தார், இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துக்கு பிறகு இந்த மக்காமா நகரில் மீண்டும் இப்படிப்பட்ட சிறுக்கு விதியத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், கதைகள், கப்சாக்கள் எல்லாம் வந்துவிட்டது. அப்போ அவர் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமானது என்று சொல்லி அவர் இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அப்போ அப்துல் வஹாபிங்கிறத வஹாபிகள் என்று சொல்லி நமக்கு பெயர் சூடுகிறார்கள். நம்ம வஹாபிகள் தான், ஏன்னா அவர் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொன்னார், அதே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தான் நாம் சொல்லுகிறோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை எடுத்து சொன்னார்கள். அந்த மக்கள் எப்படிப்பட்ட மக்கள், வானத்தை படைத்தது யார், மன் ஹலக்க ஸமாவாத்தி வல் அர்த், வானத்தை படைத்தது யார், பூமியை படைத்தது யார் என்று கேட்டால் லயகூன லில்லாஹ், அல்லாஹ் தான் என்று சொன்னார்கள் அந்த மக்கள். வானத்திலிருந்து மழை பொழிய செய்து பூமியில் தானியங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய யார் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தான் சொல்லக்கூடிய மக்கள் அந்த மக்கள். அந்த மக்களிடத்தில் தான் அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்தார்கள், போய் பிரச்சாரம் செய்தார்கள். அப்போது அந்த மக்கள் என்ன சொன்னார்கள், இதற்கு முன்னாடி இந்த கொள்கையை நான் கேட்கவில்லையே, புது கொள்கையாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, பது அல் இஸ்லாம் கரீபா, இந்த மார்க்கத்தை நாம் எடுத்து சொல்லுகின்ற பொழுது கரீபாக புதுமையாக பார்க்கிறார்கள் அல்லவா, வசயஊது கரீபா, இது பிற்காலத்தில் ஏற்படும் என்று சொன்னாங்க. தூபால் உர்பா என்று சொல்லி காட்டுறாங்க அல்லாஹ்வுடைய சொல். அந்த நேரத்தில் இந்த மார்க்கத்தை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, அல்லாஹ்வுடைய தீனை யார் எடுத்து சொல்கிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய நற்செய்திகள் உண்டாகட்டும், என்னுடைய நல்வாழ்த்துக்கள் உண்டாகட்டும் என்று சொல்லி அல்லாஹ்வுக்கு பிரார்த்தனை செய்தாங்க. யாரெல்லாம் இந்த மாதிரி காலகட்டங்களில் யாரெல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக வேண்டி பிரச்சாரம் செய்கிறார்களோ அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு நல்வாழ்த்துக்கள், நற்செய்தி உண்டாகட்டும் என்று சொன்னார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கொள்கை புது கொள்கையா? கிடையாது. ஆதம் நபி கொண்டு எல்லா நபிமார்களும், லட்சத்துக்கும் மேற்பட்ட நபிமார்கள் வந்திருக்கிறார்கள்.
இன்னும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்ல ஒவ்வொரு மொழி பேசக்கூடிய மக்களுக்கும் நாம் நபி அனுப்பி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்போ எல்லா நபிமார்களும் சொன்ன கொள்கை என்ன? அல்லா நஅபுது இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர நீங்கள் யாரையும் வணங்கக்கூடாது. வலா நுஸ்ரிக பிஹி ஷைஆ, அவனுக்கு ஒருபோதும் நீங்கள் இணை வைத்து விடாதீர்கள். யார் சொன்னா? ஆதம் நபி ஆகட்டும், இத்ரிஸ் நபி ஆகட்டும், நூஹ் நபி ஆகட்டும், ஒவ்வொரு நபிமார்களும். இன்னும் சில நபிமார்கள் கால யா கௌமி, என் சமூகத்தவர்களே, என் சமுதாய மக்களே, அபுதுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள் மாலக்கும் மின் இலாஹ், அவனை தவிர வேற எந்த இலாஹ், எந்த கடவுளும் இல்லை. அஃபலா தத்தக்கும், நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா என்று சொல்லி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏகத்துவ கொள்கையை, ஓரிரை கொள்கையை, தௌஹீதை தான் எல்லா நபிமார்களும் ரசூல்மார்களும் பிரச்சாரம் செய்தார்கள். அதே பிரச்சாரத்தை தான் அல்லாஹ்வுடைய நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. செய்யக்கூடிய நேரத்தில் சொன்னாங்க புது கொள்கையாக இருக்கிறது என்று சொன்னார்கள் இல்லையா? அதே போலதான் இது பிற்காலத்தில் ஏற்படும். அந்த பிற்காலத்தில் ஏற்படக்கூடிய நேரத்தில் யாரெல்லாம் இந்த ஏகத்துவ கொள்கையை சொல்கிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய நற்செய்திகள் உண்டாகட்டும் என்று சொல்றாங்க. அப்ப இந்த மார்க்கத்தை போய் நம்ம சொல்லுகிறோம், இப்படி மௌலூது ஓதாதீர்கள், ராத்திப்பு ஓதாதீங்க, பிறந்த நாள் கொண்டாடாதீங்க, கபரை போய் ஜியாரத்து செய்யாதீங்க, இப்படி எல்லாம் சொன்னானாக்கா இதெல்லாம் எங்கள் முன்னோர்கள் சொல்லவில்லையே, எங்களுடைய தாய் தந்தைகள் யாரு, எங்க அத்தா மகள் சொல்லவில்லையே, எங்கள் அத்தாவோட அத்தா அதைத்தான் சொல்லி இருக்கிறார்கள், ஆனால் அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம் என்று சொல்கிறாங்க. இது அல்லாஹ் குர்ஆன் சொல்லியும் காட்டுகிறான். சில மனிதர்கள், சில பேருக்கு எப்படி என்னன்னா, குர்ஆனை படித்தால் விளங்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க, புக்கை படித்தாலோ எதை படித்தாலும் விளங்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க. சில மக்கள் அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறான், கேட்கக்கூடிய மக்களை அல்லாஹ் வச்சிருக்க, கேட்டு விளங்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க. அதனால அல்லாஹ் குர்ஆனை அனுப்பிட்டு குர்ஆன் வேதத்தை இறக்கின பிறகு ரசூலா விளக்கிறதுக்காக தூதரை அனுப்பினான், அந்த விளக்கி சொல்லுவதற்காக தூதர் அனுப்பினான். சரிங்களா? படிச்சு விளங்குற மாதிரி இருந்தால் தூதர்கள் தேவையில்லை. அப்போ அல்லாஹ்வுடைய ரசூலையை அனுப்புனானாக்கா அந்த குர்ஆனுக்கு விளக்கமாகத்தான் என்ன செய்தான் அல்லாஹ் சொல்லுவாங்க. அப்போ சொல்லை கேட்டு வரக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, படித்து வரக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ ரெண்டுக்கும் தான் எல்லாம் நம்பி இருக்கிறான். இந்த மார்க்கத்தை அப்படிதான் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி. அப்போ இந்த மார்க்கத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் இப்படிப்பட்ட மக்கள் இப்படிதான் சொல்லுவார்கள் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆனை சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் பக்ராவில் நீங்கள் எடுத்து பாருங்கள் 170வது வசனத்தை. எப்படி சொல்றான்னு சொன்னா, வைதா கீலலகும் இத்தபியும் அன்சுன் அல்லாஹ் காலு பல் நத்தபியு மல்ஃபைனா அலைய ஆபாயனா அவ்வளோ காண ஆபாகும் லயக்கிலுன செய்யும் வலா எழுத்ததுங்கிறான். நபியே, வைதா கீலலகும் இத்தபியும் அன்சுன் அல்லாஹ், அல்லாஹ் இறக்கி வைத்த வேதத்தின் பக்கம் நீங்கள் வாருங்கள், இந்த வேதத்தை பின்பற்றுங்கள் என்று இப்படி பிரச்சாரத்தை மேற்கொள்ளும், இப்படி ஒரு அழைப்பு பண்ணி மக்களுக்கு சொல்லும். அவர் என்ன சொல்வார் தெரியுமா? காலூமல் நத்தபியும், அப்படி அல்ல. என்ன சொல்றாங்க? காலூமல் நத்தபியும், அப்படி அல்ல. அல்ஃபைனா அலைய ஆபாயனா, எங்கள் முன்னோர்கள் மூதாதையர்கள் எங்கள் வழித்தோன்றர்கள் எதை செய்தார்களோ அதை தான் நாங்கள் செய்வோம் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ் என்ன சொல்றா? வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ்ஸலாம், நபியே அந்த மக்களை சொர்க்கத்தின் பான் அலைங்கள், அல்லாஹ் வீட்டின் பான் அலைங்கள் என்று சொன்னால் அவர்கள் என்ன சொல்லுவாங்க? நீ தர்காவுக்கு வந்துட்டு போ, அவளியோட காணிக்கை எடுத்து அந்த அண்டாவுடைய சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுட்டு போ, அவளோட கிராமத்து கிடைக்கும் சொல்றாங்களா இல்லையா? ததுவுன இல்லைன்னார், உண்மை நரகத்தின் பக்கம் அழைப்பார்கள் அவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒரு வசங்கள் எல்லாம் அப்படி சொல்லி காட்டுகிறான். அப்ப அல்லாஹ் சொல்றான், வைதா கீழக இத்தபீம அன்சுன் அல்லாஹ், அல்லாஹ் இறக்கி வைத்து வேதத்து மக்கள் வாருங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலோட போதனை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொன்னால் அவர்கள் என்ன சொல்வார்கள்? அப்படி அல்ல. காலு பல் நத்தபியு, அப்படி கிடையாது. அல்ஃபைனா அலைய ஆபானா, எங்கள் முன்னோர்கள் மூதாதையர்கள் எந்த வழி நடக்க கண்டோமோ அந்த வழியை நாங்கள் நடப்போம் என்று சொல்கிறார்கள். அப்ப அல்லாஹ் கேட்கிறார், அவ்வளவுக்கான ஆபாவகம், உங்கள் முன்னோர்கள் எதை விளங்காதவர்கள் இருந்தாலும் நீங்க பின்பற்றுவீர்களா? முட்டாள்தனம் வாதங்கிறாங்க. அதாவது முன்னோர்கள் உங்கள் மூதாதையர்கள் நல்ல விஷயம் சொன்னா பரவாயில்ல, இதுக்கு அவர் கெட்ட விஷயம் சொல்லிட்டு போயிருக்காங்க வைங்க. சில நல்ல முன்னோர்கள் சொன்னனால தான் நீங்க பேசிட்டு இருக்கிறோம். சில அடியார்கள் செஞ்சிருப்பாங்க இல்லையா, தெரியாம பண்ணியிருப்பாங்க. அவர்கள் என்ன செய்யறாங்க? அவர்களை வச்சுட்டு அவரோட வழியை நாங்கள் பின்பற்றுவோம் சொல்றாங்களா இல்லையா? அப்ப அல்லாஹ் கேட்கிறான், உங்கள் முன்னோர்கள் எதை விளங்காதவர்கள் இருந்தாலும் நீங்க பின்பற்றுவீர்களா? அது மட்டும் இல்ல, நேரு வழி பெறாதவர்கள் நீங்க பின்பற்றுவீர்களா கேட்கிறாங்க. என்ன சொல்ற? காஃபிராலும் பின்பற்றுவியா? முட்டாள்தன வாதமா இருக்குது, அறிவில்லையா உங்களுக்கு? அல்லாஹ் கேட்கிறான்.
எப்படி கேட்கறான்ல, உங்களுக்கு அறிவு இல்லையா, அவன் வந்து காஃபிராகிறத நீ பின்பற்றுவியா அப்படி கேட்கறான். எத்தனை பேர் என்ன பண்றோம்னா, சிலை வணக்க வழிபாடு வழங்கினாதான் நம்ம காஃபிர் நினைக்கிறோம். கபர் வழிபாடு வழங்கினா என்ன ஆகுது, அவங்க இறை நிராகரிப்பாளர் தான். என்ன அதான் முஸ்லிக்கின்னு சொல்றோம். நம்மள காஃபிருங்கிறான், முஸ்லிக்குங்கிறான். படைப்பினங்களை வணங்கக்கூடிய மக்களை காஃபிருங்கிறான், கபர் வணங்குற மக்கள் முஸ்லிக்குங்கிறான். ரெண்டும் ஒன்று தான். புரிஞ்சா அவங்களுக்கு? எல்லா கொள்கையும் எல்லா வேதங்களும் ஏகத்துவத்தை தான் சொல்கிறது. மக்கள் இன்னைக்கு மாற்றி விட்டார்கள். சில பொருளாதாரத்துக்காக வேண்டி சில மத குருமார்கள் மார்க்கத்தை மாற்றி விட்டார்கள். அந்த அடிப்படையில் இஸ்லாம் என்ன இருக்குது, மார்க்கத்தை சில மத குருமார்கள் தன்னுடைய வயிற்றை வளர்ப்பதற்காக வேண்டி என்ன செய்கிறார்கள், மார்க்கத்தை மாற்றி விட்டார்கள். அப்போ இந்த மக்களுக்கு அல்லாஹ் ஒரு ஊமை சொல்றான் பாருங்க. என்ன சொன்னாலும் இந்த மக்களுக்கு விளங்காதுங்கிறான். என்ன சொல்றான் அல்லாஹ்? அடுத்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா அல்லாஹ் சொல்றான், அடுத்த வசனத்தை அல்லாஹ் சொல்றான், மஸலுல்லதீன கஃபரு மஸலுல்லதீன யன்ஹிகு பிமா லா யஸ்மஹு இல்லா துஆஹும் வ நிதாஹா சும்மும் புக்குமும் உம்மியும் ஃபஹும் லா யஅகிலுங்கிற அல்லாஹ். என்ன சொல்றான் அல்லாஹ்? நபியே, அந்த காஃபிர்களுக்கு ஒரு உதாரணங்கிற அல்லாஹ். எதையும் விளங்காதவன் இருந்தாலும் நேர்வழி பெறாதவங்க பின்பற்றி கேட்கறான் இல்லையா? அடுத்த வசதி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். என்ன சொல்கிறான்னு சொன்னாக்கா, மஸலுல்லதீன கஃபரு, அந்த காஃபிர்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லிவிட்டு மஸலுல்லதீன யன்ஹிகு பிமா லா யஸ்மஹு இல்லா துஆஹும் வ நிதாஹா. என்ன சொல்றா? ஒரு ஆடு மாடு மேய்ப்பவன் வெறும் கூச்சலி கூப்பாட்டின் தவிர வேற ஏதாவது விளங்க வேணாம் கேட்கிறான் அல்லாஹ். ஒரு ஆடு மாடு மேய்க்கிறான். ஆடு மாடு மேய்க்க என்ன செய்வான்? போய் போயும்பா அப்படி சொல்லி போகும். பாபான்னா வரும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, மாட்டை ஓட்டுறவன் இப்படி என்ன இப்படி போக இப்படி 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 போகாது இல்லைங்களா, கைத்து எப்படி இருந்தால் இப்படி போகுது இல்லையா? இந்த கூப்பாட்டையும் கூச்சலையும் தவிர வேற ஏதாவது விளங்குமா ஆடு மாடுகள்? அதுக்கு ஒப்பானவர்கள் எல்லாம். அந்த ஆடு மாடு கூட தன்னுடைய எஜமானுக்கு விசுவாசமா இருக்கும். அந்த ஆடு என்ன மாடாகட்டும், ஒரு வண்டியில் வச்சிருக்கிற மாடு, அந்த மாடு என்ன பண்ணும், அது உணவு கொடுத்தானாக்கா அந்த எஜமானுக்கு விசுவாசமா இருக்கும். அது என்ன சொன்னாலும் அது சுமையை சுமக்கும். ஆனால் மனிதன் நன்றி கிட்டவனா இருக்காங்க அல்லா. இப்போ ஆடு மாட்டில் போய் நம்ம பண்ணணும், அல்லா இறக்கி வைத்த வேதத்தை பற்றி பின்பற்றுன்னு சொன்னால் அது பின்பற்றுமா? அதுக்கு எதாவது தெரியுமா? பகுத்தறிவு இருக்கா? அதுக்கு கிடையாது. அப்போ ஆறாவது பகுத்தறிவு அல்லாஹ் தந்திருக்கா, சிந்தித்து விளங்கக்கூடிய அறிவு நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். அப்போ நீ விளங்குங்கிறான். ஆனால் என்ன பண்ணுறான், இவன் விளங்க மாட்டான். எங்கள் முன்னோர்கள், எங்கள் மூதாதையர்கள், அது ஒரு அளவுகோல் தான். ஒரு 500 வருஷத்துக்கு பக்கம் தான் முன்னோர்கள் மூதாதையர்கள் சொல்கிறான். அதுக்கு அந்த பக்கம் இருக்கா இல்லையா? சகாபாக்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் இருக்காங்க, நம்ம முன்னோர்கள் சகாபாக்கள் இருக்கிறாங்க, தாபீன் இருக்கிறாங்க, தபா தாபீன் இருக்கிறாங்க, இமாம்கள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் முன்னோர்கள் தான். இவங்க எல்லாமே இந்த மார்க்கத்தை சொன்னவர்கள் தான். ஆனால் அதுக்கு பின்னாடி வந்தவர்கள் முன்னோர்கள் என்று சொல்கிறார்கள். இவர்கள் யாரெல்லாம் இந்த சிறுக்கு பிதிகத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள் எல்லாம் உண்டாக்குறாங்களா இல்லையா, அவங்களே முன்னோர்கள்ங்கிறாங்க. அவங்க இதை பின்பற்றுவோங்கிறாங்க. அப்போ அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், சும்மும் புக்கமும் உம்மியும் பகும் அயக்குங்கிறான். அவர்களுக்கு என்ன நற்போதனை செய்தாலும் இந்த செவியில் இறங்காதுங்கிறான். இந்த காதில் வாங்கினா இந்த காதில் விட்டுட்டு போயிடுவாங்க அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான் அல்லாஹ்? மனிதர்களே வந்து மிக மோசமானவர்கள், மனிதர்களே வந்து ரொம்ப வேஸ்டானவர்கள் யாருன்னு சொன்னால், எதை சொன்னாலும் அவர்கள் விளங்க மாட்டார்கள். அதான் சொல்றான், சும்மும் புக்குமும் உம்மியுங்கிறான். அவர்களுக்கு காதுகள் இருக்கிறது, அந்த காதை கொண்டு அவர்கள் நல்ல விஷயங்கள் கேட்க மாட்டார்கள். அப்புறம் சொல்லலாம், அவர்களுக்கு வாய்கள் இருக்கிறது, அந்த வாய்களை கொண்டு நல்ல விஷயங்களை பேச மாட்டார்கள். அவர்கள் கண்கள் இருக்கிறது, அந்த கண்களை கொண்டு நல்லவற்றை பார்க்க மாட்டார்கள். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அவர்கள் தான் இப்படிப்பட்ட கால்நடைக்கு ஒப்பானவர்கள். ஃபஹும்லா யஅகிலுங்கிறான். அவர்கள் மோசமானவர்கள் நல்லா சொல்லிக்கார்கள். அப்போ இந்த மார்க்கத்தை பின்பற்றாவிட்டால் அது நமக்கு முன்னோர்கள் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அல்லாஹ் சொல்லுக்கு கட்டுப்படுகிறான். அப்போ அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்ற வேண்டும். சரி, இந்த முன்னோர்களை பின்பற்றினால் அவளுக்கு என்ன தண்டனை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். முன்னோர்கள் சொல்ல எதுக்கு சொல்லணும்னு சொன்னா, மறுமையில வந்து நரக மகசர் மைதானத்தில் வந்து எல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை, எனக்கு அறியவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் ஒத்துக்க மாட்டான். இந்த உலகத்தில் வாழும் வரைக்கும் அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கிறான், அளவற்ற அருளாளர் வச்சிருக்கான், மன்னிப்பை வந்திருக்கிறான். அவன் அளவற்ற அருளாளன், அவன் அபூர்வ ரஹீமா இருக்கிறான், அவன் மன்னிப்பை அதிகமாக விரும்பக்கூடியவன் இருக்கிறான். கத்தபாலா நப்சி ஒரு ரஹ்மாங்கிறான், மன்னிப்பை விதியாக்கி இருக்கிறான். இந்த உலகத்தில் அல்லாஹ் நினைக்கிறான், எதை செய்தாலும் மன்னிச்சிடும். மௌத்தாறு வரைக்கும் என்ன செய்வான், அவன் தௌபா செய்வதற்கு எதிர்பார்க்கிறான், அல்லாஹ் பார்ப்பான். அது வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது.
ஆனால் அமல் செய்யணுமா வேண்டாமா? மௌத்தா வரைக்கும் வாய்ப்பு இருக்குது, மௌத்தான போய் பார்த்துக்கலாங்க, அது சிந்தனை அல்ல. நாம் அது திருந்தினாத்தான், அல்லாஹ்வுடைய ரசூல் விளங்கினாத்தான் அந்த மார்க்கத்தை பற்றி பின்பற்ற முடியும். அப்போ சொர்க்கத்தில் நாம் செல்ல முடியும். அப்போ என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் அந்த மார்க்கத்தை நாம் என்ன செய்யணும்? பின்பற்றணும். அப்போ என்ன வேணும்னாக்கா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், இந்த முன்னோர்களை பின்பற்றினா நீங்கள் எங்கே போவீங்க? நரகத்துக்கு தான் போவீங்கிறான். அல்லாஹ் சொல்கிறான் 33-66 வசனம், யௌம துகல்லபுஹும் உஜூஹும் ஃபின்னார்ங்கிறான். என்ன சொல்கிறான்? யௌம துகல்லபுஹும் உஜூஹும் ஃபின்னார். அந்த நரகத்தில் சில முகங்களை போட்டு அல்லாஹ் கிண்டுவானாம். மனிதர்களையும் எரிகற்களையும் போட்டு அல்லாஹ் என்ன செய்வான்? அந்த நரகத்தில் நெருப்பாக எரிப்பானாம். அப்போ அந்த மக்கள் சொல்வார், எக்கூலூன ஏழைத்தனா, ஐயோ கை செய்யப்பட்டு விட்டோமே, நாங்கள் இப்படி மோசமான நிலையை அடைந்து விட்டோமே என்று சொல்லி ஹத்தானா, இதுக்கு காரணம் என்ன? ஹத்தான் அல்லாஹ் வாத்தான ரசூலா, நாங்கள் அல்லாஹ்வுக்கு வழிபடவில்லையே, அல்லாஹ் ரசூல் கட்டுப்படவில்லையே என்று சொல்லி மறுமையில் போய் புலம்புவார்கள். மறுமையில் போய் புலம்பிக்கிட்டு ஏதாவது பிரயோஜனம் இருக்கிறதா? யோசனை பண்ணி பாருங்க. ஏதாவது இருக்குதா? அங்கே போய் பாவ மன்னிப்பு செய்தாலும் அல்லாஹ் என்ன பண்ண மாட்டான்? தௌபா வாசலை அடைச்சிடுவான். ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஒன்றும் கிடையாது. அது மட்டும் இல்லை, வகாலு ரப்பனா இன்ன அத்தானா ஷாதத்தனா குப்ரானா பலல்துன சபீலா. அந்த மக்கள் நரகத்தில் போய் சொல்லுவாங்களாமா, இந்த முன்னோர்களை பின்பற்றினாங்களா இல்லையா? அவங்க சொல்லுவாங்க, எங்கள் இறைவா, நிச்சயமாக நாங்கள் எங்கள் தலைவர்களுக்கும் எங்கள் பெரியோர்களுக்கும் நாங்கள் வழிபட்டு விட்டோம், என்ன அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள் என்று சொல்லி நரகத்தில் போய் கூப்பாடு போடுவார்கள் என்று சொல்லுகிறான். சொல்லிவிட்டு சொல்வார்கள். அடுத்த வசனம் எல்லாம் சொல்லி காட்டுகிறான், ரப்பனா ஆத்திம் நஃபாயினி மின் அதாபி வல் ஹன்ஹு லஹனன் கபீரா. யா அல்லாஹ், இந்த பாவிகளை நாங்கள் பின்பற்றி இந்த பாவியோட வழியில் நாங்கள் நடந்து இதோ நரகத்துக்கு கொண்டு சேர்த்து விட்டார்கள். நீ என்ன செய்ய அல்லாஹ்? எங்களுக்கு இது வேதனை தந்தாலும் பரவாயில்லை, எங்களை வழிகெடுத்தார்கள் அல்லவா, இது மார்க்கம் என்று சொல்லி எங்களை வழிகெடுத்தார்கள் அல்லவா, அவர்களுக்கு 2 மடங்கு வேதனை கூடிய அல்லாஹ் என்று சொல்லி எங்க போய் கூப்பாடு போடுறான்? நரகத்தில் போய் கூப்பாடு போடுறான். அப்ப அல்லாஹ் செய்யறான். அப்ப அல்லாஹ் என்ன பண்றான்? தெரியும் விட்டுருவானா? உனக்கும் தான் இரட்டிப்பான வேதனைங்கிறான். ஏன் அல்லாஹ் சொல்ற நிறுவனத்துல கால கதாலிக்க அத்தத்துக்க ஆயாத்தனா இப்போ நசீதஹா அப்படிங்கிறான். என்னுடைய தூதர்கள், நற்போதனை செய்யக்கூடிய மக்கள்கள் என்னுடைய மார்க்கத்தை, என்னுடைய அத்தாட்சிகளை கொண்டு வந்தார்களா இல்லையா? குர்ஆனை உங்களிடத்தில் கொண்டு வந்தார்களா இல்லையா? நீ என்ன செய்ய? நசீதஹா, அதை புறக்கணித்து விட்டாய். அதான் இன்றைக்கு நான் உன்னை புறக்கணிக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ் என்ன பண்ணுவான்? அந்த நரகத்தில் போட்டு அல்லாஹ் தாலா இதாக்கிடும். அப்போ நரகத்தில் போய் கூப்பாடு போட்டு அவர்களுக்கு 2 மடங்கான வேதனை கூடிய அல்லாஹ் சொல்லிட்டு ஏதோ பிரயோஜனம் இருக்குதான்? நீ வாழும்போது திருந்திக்கங்கிற அல்லாஹ், வாழும்போது திருந்திக்கங்கிறான். நம்ம சொல்லக்கூடிய உதாசனம் செய்யறாங்களா இல்லை சில மக்கள்? அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். எதுக்குன்னு சொன்னால், சில உலமாக்கள் சில இமாம்கள் அஜித்துமார்கள் என்ன செய்யறாங்க? அவர்களை திருத்த முடியாது. மக்கள் அநியாயமா என்ன செய்யறாங்க? வழிகேட்டில் போறாங்க. அந்த மக்களை வென்றெடுக்க வேண்டிய மக்கள் யார்? இது அறிந்த மக்கள் தான் வென்றெடுக்க வேண்டும். இதுக்கு நபிமார்களோ ரசூல்மார்களோ வரமாட்டார்கள். இந்த மக்கள் ஏகத்துவத்தை விளங்கின மக்கள், குர்ஆன் ஹதீஸை விளங்கின மக்கள் நம்ம என்ன செய்யணும்? மக்கள் எடுத்து பிரச்சாரம் செய்யணும். ஏன்னா தூங்குறவங்களை எழுப்பலாம், தூங்குறவங்க நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாது. அப்ப சில எல்லா ஆலிம்கள், சில ஆலிம்கள், சில உலமாக்கள், சில அஜித்துமார்கள் பிரச்சாரம் செய்தனால நாம் இன்றைக்கு இங்கே நின்று ஜும்மா மேடை பேசிக் கொண்டிருக்கிறோம். எல்லோரும் இல்லை, சில காசுக்காக வேண்டி, இந்த உலக ஆசாபாசத்துக்காக வேண்டி, எப்படி யூதர்களும் நசாராக்கள் என்ன செய்தாங்க? இந்த மார்க்கத்தை அல்ப விலைக்காக வேண்டி தன்னுடைய கரங்களால் எழுதி வைத்துக் கொண்டு இது அல்லாஹ்வின் புறத்தில் வந்ததுன்னு சொன்னார்கள் இல்லையா? அவன் அல்லாஹ் அதனால சபிச்சாவங்கள. அந்த மாதிரி சில இமாம்கள் சொல்லக்கூடிய மக்கள், உஸ்தாது சொல்லக்கூடிய மக்களை தான் நம்ம சொல்லுகிறோம். சரிங்களா? அப்போ அந்த மக்களை நாம் பின்பற்றாமல் யாரை பின்பற்ற வேண்டும்? நமக்கு யார் முன்மாதிரி? நமக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் தான் முன்மாதிரி. அது மட்டும் இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஒரு ஹதீஸ்ல, யார் இதெல்லாம் யார் சொன்னா? மௌலூது ஓதுங்க, ஸலவாத்துன்னு சொல்லி ராத்திப்பு ஓதுங்க, இதெல்லாம் வந்து அல்லாஹ்வுடைய ரசூல் ஓதுனாங்க, இது ஹதீஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து சகாபாக்கள் செஞ்சு இல்லாத போய் யார்? ரசூலுல்லாஹ் ஓதல, சகாபாக்கள் ஓதல, கலீஃபா 4 கலீஃபாக்கள் ஓத கிடையாது. ரசூலுல்லாஹ் மௌலூது இருக்காங்க பாருங்க, வரலாறு கிடையாது. இந்த இமாம் சொல்றாங்களா இல்லையா? 4 இமாம்களை அவங்களால ஓதிருக்காங்க. நவுது பில்லாஹ், அல்லாஹ் காப்பாற்றணும். கண்ணியத்துக்குரிய இமாம்கள் குர்ஆன் ஹதீஸ் பாடுபட்டு ஒரு ஹதீஸ்க்கெல்லாம் எத்தனையோ கிலோ 2000 கிலோமீட்டர்லாம் போய் ஒரு ஹதீஸ் சேகரித்து கொண்டு நமக்கு இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் தொகுத்து தந்திருக்கிறாங்க. அந்த கண்ணியத்துக்குரிய இமாமும் கூட என்ன செய்யல, இது கூடாதுங்கிறாங்க.
ஆனால் அவங்க பேர் போய் இட்டுக்கெட்டு சொல்லி சகாபாக்கள் ஓதுனாங்க, தாபிகள் ஓதுனாங்க, இல்லை செலவாத்து படித்தாங்கன்னு சொல்லி பொய்யை இட்டுக்கெட்டு சொல்கிறானா இல்லையா? ரசூல் சலாம் சொல்கிறாங்க, மன் கதீப அலைஹ தஹமிதன் ஃபல் எத்தபாஹு மகாதம் மினன்னார். யார் என் மீது பொய்யை வேண்டுமென்று இட்டுக்கட்டி சொல்கிறார்களோ அவளை தங்குமிடம் நரகமாக்கி கொள்ளுங்கிறாங்க அல்லாஹ்வுடைய ரசூல். சிந்தித்து பாருங்க. அப்ப நம்ம யாரை பின்பற்ற வேண்டும்? அல்லாஹ் ஒரு வேதத்தை தந்து அந்த வேதத்தை அல்லாஹ் சொல்றது லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துல் ஹஸனாங்கறான். ரசூல் அல்லாஹ் இந்த நபியிடம் உங்களுக்கு அழகை முன்மாதிரி இருக்குங்கிறான். இந்த நபியை பின்பற்றுங்கிறான். நீங்கள் முன்னோர்களை பின்பற்றாதீர்கள், இதோ இந்த நபியை பின்பற்றுங்கள். ஏன் இந்த நபி தந்திருக்கிறான்? அல்லாஹ் பின்பற்ற முடியாது. அல்லாஹ் பின்பற்ற முடியுமா? அல்லாஹ் தூங்க மாட்டான், அல்லாஹ் சாப்பிட மாட்டான், அல்லாஹ்க்கு எந்த தேவையும் கிடையாது, மனைவி தேவை கிடையாது, மக்கள் தேவை கிடையாது, எதுவுமே தேவை கிடையாது. அப்படி நம்ம இருக்க முடியுமா? அதனால தான் உன்னை இப்போ ஒரு உத்தமரை நான் ஒரு ரசூலை அனுப்பியிருக்கிறேன், நீ என்ன பண்ணு, அவரை பின்பற்று. அவர் என்ன கொடுத்துருக்கிறேன், நீ யுத்திகிறகு அல்ல நீதி குள்ளிங்கிறான். அரசல ரசூல் அவர் என்ன கொடுத்து அனுப்பிச்சிருக்கான் தான் சொல்றான். அரசல ரசூல் பில் ஹுதா வ தீனில் ஹக்குங்கிறான். இந்த ரசூலிடம் என்ன கொடுத்து அனுப்பிச்சிருக்கு தெரியுமா? ஒரு ஹக்கை, ஒரு சத்தியத்தை, ஒரு உண்மையை நான் கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறேங்கிறான். இல்லை யுத்திகிறகு அல்ல தீனி குள்ளிங்கிறான். உலகத்தில் உள்ள எந்த வேதங்களாகட்டும், எந்த சித்தாந்தங்களாகட்டும், எந்த கொள்கை கோட்பாடுகளாகட்டும் அத்தனைக்கு பின்னுக்கு தள்ளிவிட்டு முன்னோக்கி நிற்கிறான். அப்படிப்பட்ட ஒரு வேதத்தை தான் நான் கொடுத்து அனுப்பிக்கிறான். அந்த தூதரை நீங்க பின்பற்றுங்கிறான் தான். அப்ப லக்கது காணலுக்கு பிற ரசூலுல்லாஹி உஸ்வத்துல் ஹஸனா, இந்த நபியில அழகை முன்மாதிரி இருக்கிறது. அந்த முன்மாதிரி என்ன பண்ணுங்க, அவரை நீங்க பின்பற்றுங்க. உங்கள் படுக்கை அறையிலிருந்து நீங்க எழுந்தவுடன் இரவு படுக்கைக்கு செல்லும் வரைக்கும் நீங்கள் எப்படி நடக்க வேண்டும், நீங்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி பிறகு பேச வேண்டும், எப்படி வியாபாரம், எல்லாவற்றையும் கற்று தந்திருக்க இந்த தூதரை பின்பற்றுங்கிறான். இது யாருக்கு? லிமன் கான ஏர்துல்லா, அல்லாஹ் நம்பக்கூடிய மக்களுக்கு தான் முன்மாறி. காஃபிர்களுக்கு முன்மாறி அல்லாஹ்வுடைய ரசூல் இல்லை. முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய மக்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லக்கூடிய மக்களுக்கு தான் முன்மாறி. வல் யௌமில் ஆஹிர், மறுமை நம்பக்கூடிய மக்களுக்கு தான் முன்மாறி. வ ஸக்கரல்லாஹ கஸீரா, அல்லாஹ்வை அதிகமாக யார் தியானிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் முன்மாறி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சரிங்களா? அப்புறம் அல்லாஹ் சொல்லுகிறான், வமா ஹாத்தாக்கும் ரசூலு ஃபஹதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபந்தஹுங்கிறான். இந்த தூதர் உங்களுக்கு எதை காட்டி தந்தாரோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த தூதர் எதை விட்டு உங்களை விலகிக் கொண்டாரோ, விலக்கினார்களோ அதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். குல் அத்தீஉல்லாஹ வ ரசூலு ஃபைன் தவ்வலவ் ஃபைனல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரின்கிறான். யார் அல்லாஹ்வுக்கும் அவனோட தூதருக்கும் பின்பற்றாமல் மாறு செய்கிறார்களோ அவர்கள் காஃபிர்கள் அப்படிங்கிற அல்லாஹ் சொல்லிக்கிறார். காஃபிருங்கிறான், அவர்கள் காஃபிருங்கிறான். அல்லாஹ்வை வழிபட்டு அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்றாமல் யார் நடக்கிறார்களோ அவர் காஃபிர் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். யா அய்யுல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வ அத்தீஉ ரசூல் வலா துப்துல் அஹ்மாலஹும்ங்கிற அல்லாஹ். நீங்கள் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்றுங்க அப்படி அல்லாஹ் சொல்லிட்டு என்ன பண்றான், வலா துப்துல் அஹ்மாலஹும், உங்கள் அமல்களை பாழாக்கி விடாதீர்கள், வீணாக்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ரசூலை நம்ம காட்டி தந்திருக்க, எப்படி நம்ம இபாதத் செய்யணும், எல்லா விஷயத்தையும் நம்ம காட்டி தந்திருக்க. அப்ப ரசூலா தான் பின்பற்றணும். இந்த ரசூலை பின்பற்றி வாழ்ந்தால் உங்களுக்கு சொர்க்கத்தை நான் தருவேன், ஜன்னத்தை நான் தருவேன். இவர் தான் உங்களுக்கு மாடல், இவர் தான் என்ன இருக்குது உங்களுக்கு தூதர், இவர் தான் உங்களுக்கு மாடலாக நான் காட்டி தந்திருக்கிறேன், இவரை பின்பற்றுங்கிறாங்க. பிறகு சகாபாக்களை பின்பற்றலாம், தாபியர்கள் என்னலாம் அவர்களை பின்பற்றலாம். ஏன்னா சகாபாக்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு வசனமே இருக்குது. அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். என்ன சொல்றான்னாக்கா, ஒரே வசனம் பாருங்க, சகாபாக்களை எப்படி பின்பற்ற சாபிக்குல் அவ்வளவுங்கிற அல்லாஹ். சகாபாக்கள் யார்? நேரடியாக ரசூலை பார்த்தவர்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முற்றுடி பின்பற்றி நடந்தக்கூடிய மக்கள். அப்ப அல்லாஹ் அவர்களுக்கு நற்சான்று வருகிறான். சாபிக்குல் அவ்வளவு, முதன்மையானவர்கள், முந்தி சென்றவர்கள். யார் என்று சொன்னால் மினல் முஹாஜிரின் வல் அன்சார், முஹாஜிர்களும் அன்சார்களும், வல்லதீன இத்தபஹு, அவர்களை நீங்கள் பின்பற்றுங்க, இத்தபஹும் அவர்களை பின்பற்றுங்க சொல்லிட்டு இஹ்சானி, நல்ல விஷயங்கள் பின்பற்றுங்க. என்ன சொல்ற அல்லாஹ், நல்ல விஷயங்கள் பின்பற்றுங்க. காரணம் என்ன தெரியுமா? ரலியல்லாஹு அன்ஹு, நான் அவர்களை பொருந்தி கொண்டேன், வரது அன்ஹும், அவர்கள் என்னை பொருந்தி கொண்டார்கள் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வஹத்த லஹுமுல் ஜன்னாத்து தஜ்ரி தஹ்தியல் அன்ஹாருங்கிறான். அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று கன்ஃபார்ம் பண்றான் அல்லாஹ். சகாபாக்களை பார்த்து அவர்களுக்கு சொர்க்கம் இருக்குது, அது மட்டுமல்ல அந்த சொர்க்கத்தில்
ஆறுகள் நீரோடைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆலிதீன ஃபியா அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். அபதா என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள். தாலிக ஃபௌசுல் அலீம் இவர்தான் மகத்தான வெற்றி பெற்றவர்கள் என்று சொல்லிக்கார்கள். அப்போ சகாபாக்கள் நேரே பின்ன அல்லாஹ் ரசூலை பின்பற்றினார்கள். சகாபாக்கள் தாபியர்கள், தப தாபியர்கள், இமாம்கள் இவர்கள் தான் முன்னோர்கள். நமக்கெல்லாம் ஏகத்துவ கொள்கை சொல்லக்கூடிய மக்கள் யார் முன்னோர்கள்? இவர்களை பின்பற்றினால் எல்லாரும் சில குர்ஆன் ஹதீஸ் போதித்தார்கள். இந்த இமாம்கள் யாரெல்லாம் சொன்னார்கள் அவர்கள் எல்லாம் பின்பற்றலாம். யார் இந்த மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தையும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மார்க்கத்தை பின்பற்றுகிறார்களோ சொன்னார்களோ அந்த மார்க்கத்தை பின்பற்றி வாழ்ந்தால் அல்லாஹ் என்ன பண்ணுவான்? உங்களுக்கு சொர்க்கத்தின் வாக்குறுதி அளிக்கிறான். அந்த சொர்க்கம் உங்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்படிப்பட்ட சொர்க்கத்துக்கு போகக்கூடிய மக்களாக அல்லாஹ் தாலா இந்த சிறு விதகத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், கதைகள், கப்சாக்கள், இந்த வீணான பொய்கள் எல்லாம் கேட்டு நம்முடைய வாழ்க்கையை பாழாக்கி விடாமல் அல்லாஹ் எதை சொன்னானோ அல்லாஹ்வுடைய ரசூல் எதை சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய ரசூலோட அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னாங்க? என்னோடு இருக்க வேண்டுமா? நீங்கள் என்ன செய்யுங்கள்? என் மீது செலவாத்து சொல்லுங்க. நாங்கள் அதை சொல்றோமா இல்லை? அதை சொல்றோமா? நீங்க யாருமே சொல்ற கிடையாது. இல்ல மாசா அல்லா அல்லாஹ் பாதுகாத்தவங்களை தவிர என்ன செலவாத்து? இன்னல்லாஹ வ மலாயிகத்து ஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா என்று அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்ற அல்லாஹ்? அல்லாஹ்வும் வானவர்களும் இந்த நபி மீது செலவாத்தும் சொல்றாங்க. அதே மாதிரி உம்மத்துகளே மூமின்கள் நீங்கள் என்ன பண்ணுங்க? இவரும் செலவாத்தும் சொல்லுங்கிறாங்க. அப்ப இந்த வசனம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்டாங்க, யார சொல்லலாம் கைஃப நுஸல்லி அலைக்கும் யார சொல்லலாம், நீங்க சலாம் சொல்வது எங்களுக்கு தெரியும், செலவாத்துனா என்ன கேட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்க அத்தியாயத்தில் ஓதுறீங்களா இல்லையா? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதுன் மஜீத். யார் என் மீது அதிகமாக செலவாத்து சொன்னார்களோ அவர்கள் நாளை மறுமையில் என்னோடு இருப்பார்கள்ங்கிறாங்க. இதை விட என்ன வாய்ப்பு வேணுங்க? இந்த மௌலூது ராத்தீப் இந்த மாதிரி ஓதித்து பிறந்த நாள் கொண்டாடி ஏதோ புரோஜனம் இருக்காங்க. ரசூலை தடை செய்தார்கள் இல்லையா? பிறந்த நாள் கொண்டாடுவது யூதர்கள் கிறிஸ்துவர்கள் கலாச்சாரம் என்று சொன்னார்கள். பிறந்த நாள் ஒரு உடனே போய் உங்களுக்கு ஆயுள் காலம் கம்மியாகிவிட்டது, அமல் செய்திருக்காங்க அல்லாஹ்வுடைய சொன்னாங்க. ஆனா என்ன பண்றோம்? எவ்வளவுதான் சொன்னாலும் சில மக்கள் அதை என்ன பண்றாங்க? உதாசனம் செய்தாங்க. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் அவர்களை. அவர்களுக்கும் பேர் வெளிப்பட்டு அவர்களும் இந்த செலவாத்தை சொல்லி நாமளும் இந்த செலவாத்தை சொல்லி அல்லாஹ்வுடைய ரசூலோட தூதரோட மறுபடியும் ஜன்னத்தில் சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு தந்தான சொல்லி முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த மார்க்கத்தை எடுத்து சொன்னார்கள். அந்த அடிப்படையில் நடந்தால் அல்லாஹ்வுக்கும் நம்முடைய தூதருக்கு கட்டுப்பட்டு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும். அப்படியுடைய வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் இறுதி வரைக்கும் இதாயத்தோடு வாழ்ந்து மரணிக்கிற பாக்கியத்தை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தாட்டும். அன்பானவர்களே, இரண்டாவது குத்துபாவில் என்னவென்று சொன்னால், கூடலூர் பகுதியை சேர்ந்த கூடலூர் பகுதியை வைத்து ஒரு பள்ளிவாசல் எழுப்புகிறார்கள். அங்கே பல ஜுமாக்களுக்கு நம்ம போயிருக்கிறோம். அது பெரிய முகல்லா. அந்த முகல்லால ஒரு வாடகைக்கு ஒரு தளத்தை எடுத்து கிட்டத்தட்ட 7-8 ஆண்டுகள் 9 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லி அல்லாஹ்வுடைய கிருபையால 10-100 மக்கள் என்ன செய்கிறாங்க? தொழுக வர்றாங்க. அது மட்டுமல்ல, பெண்கள் பயான் வைத்தால் பெண்கள் அதிகமாக வர்றாங்க. அப்போ அதுக்கு இடம் இல்லை. அப்போ அதுக்காக வேண்டி ஒரு 2.5 சென்ட் அந்த ஏரியாவுக்குள்ள விலை ஜாஸ்தி, இன்னும் முக்கியமான ஏரியா, 2.5 சென்ட் இடம் வாங்கியிருக்காங்க. எல்லாரும் எப்படி இடம் வாங்கி கிரையம் பண்ணிட்டாங்க. இந்த இடத்தில் தொழுகிறதுக்கு போதாத காரணத்தால் பள்ளிவாசல் கட்ட வேண்டும் என்று சொல்லி நம்ம இடத்துல வந்திருக்கிறாங்க. நீங்கள் அந்த பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே போல தான் சிறுக்கு பிதிகத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்குகள் அதிகமான இப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. அப்போ இந்த மார்க்கத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டும். அதுக்கு ஒரு களம் தான் பள்ளிவாசல், அல்லாஹ்வுடைய வீடு. அந்த வீட்டுக்காகத்தான் இன்றைக்கு ஜும்மா வசூல் எடுக்க வந்திருக்கிறாங்க.
அல்லாஹ் தாலா அல்லாஹ்வை நம்பி இந்த கோயம்புத்தூர் நம்மளை அல்லாஹ்வுக்கு பிறகு கோயம்புத்தூர் நம்மளை மக்களை நம்பி வந்திருக்கிறாங்க. உங்களுக்கு பொருளாதாரத்தை அல்லாஹ் அதிகமாக கொடுங்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், தத்தஜாபா ஜுனூபகும் அனில் மொலாஜகி எதுவுன ரப்பகும் ஆகுமத்தமகாங்கிறான். அவர்கள் எப்படி என்று சொன்னால் நெடு விஷயத்தில் நெடு ஜாமத்தில் எழுந்து அல்லாஹ்வை வணங்குவார்கள். தத்தஜாபா ஜுனூபகும் அனில் மொலாஜகி எதுவுன ரப்பகும் ஆகுமத்தமகா ஒமிமா ரசகனாகும் இன்ஃபிக்குங்கிறான். அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்திலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லிக்காரு. அது மட்டும் அல்ல சகோதரர்களே, அல்லாஹ் ஒரு இக்கட்டான நிலை, நெருக்கடியான நிலையில் அந்த கூடூர் மக்கள் இருக்கிறாங்க. அப்போ அவர்களுக்கு பொருளாதாரம் தேவைப்படுகிறது. அப்போ அல்லாஹ் சொல்ற மந்தல்லதி யுக்ரியுல்லா கர்லன் அசனா, யார் எனக்காக கடன் தருகிறார். அல்லாஹ் கடன் கேட்கிறான். பொருளாதாரம் யார் கொடுப்பது? 5 விஷயங்கள் ஒரு விஷயம், மறைவான விஷயம் பொருளாதாரம். அந்த பொருளாதாரத்தை நாம் தான் கொடுக்கிறோம், நாம் தான் எடுக்கிறோங்கிற அல்லாஹ். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வறுமை வருவதற்கு முன்னாடி பொருளாதாரத்தை செலவு செய்யுங்கிறாங்க. அப்போ எதுக்கு சொன்னா, அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்தை எனக்கு நீங்கள் கடன் தாருங்கள், நான் இரட்டிப்பாக திருப்பி தருவீங்கிற அல்லாஹ் சொல்றான். அப்போ அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான், இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மிஹான், தன் வாக்குக்கு நான் ஒருபோதும் மாறு செய்ய மாட்டேங்கிறான். என்னுடைய செயலை நீ தந்தா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பாதையில் தந்தா என்ன செய்வேன், உங்களுக்கு இரட்டிப்பாக நான் தருவேங்கிறேன். அது மட்டும் இல்லை சகோதரர்களே, அல்லாஹ் தாலா பாருங்க, நம்ம சக்கராத்தோட நேரத்தில் மனிதன் கேட்பான், நம்ம என்ன கேட்பான், அன்பிக்கும் மிம்மா ரசகனாக்கும் மின் கபிலி ஐ எகத்தி அகதக்குமுல் மௌத், உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னால் நான் கொடுத்த பொருளாதாரத்திலிருந்து நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யுங்கிறான். ஃபயக்கூல ரப்பி லவ்லா அஹரத்தனி இல்ல அஜ்ரில் கரீம், அந்த சக்கராத்துடைய நேரத்தில் யா அல்லாஹ் என்னை சிறிது நேரம் தாமதப்படுத்து, என்னுடைய வீட்டை விற்கிறேன், என்னுடைய வாகனத்தை விற்கிறேன், என்னுடைய கடைகளை நான் விற்கிறேன், எனக்கு தாமதப்படுத்தி இந்த பொருளாதாரத்தை நான் தரேன் என்று சொல்லுவானாங்க. அப்போ அல்லாஹ் சொல்லுவா, இதா ஜாகுல் உனக்கு அஜல் வந்து விட்டது, உன்னுடைய நேரம் முடிந்து விட்டது, இந்த வாய்ப்பு உனக்கு தரப்படாதுங்க. அப்போ மரணம் வருவதற்கு முன்னாடி உங்களுக்கு பொருளாதாரத்தை நீங்கள் செலவு செய்யுங்க அல்லாஹ்வுடைய பாதையிலுங்கிறான். அப்போ என்ன செய்ய வேண்டும், அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில், அதாவது 90 லட்ச ரூபா வருகிறது அந்த இடத்துக்கு, அந்த பள்ளிவாசல் கட்டுறதுக்கு. நம்ம பகுதி மாதிரி அல்ல அந்த பள்ளிவாசல் கட்டக்கூடிய இடம், அங்கே மலைப்பகுதி இருக்கிறதுனால நல்லா பேஸ் மட்டம் போட்டு கிட்டத்தட்ட பேஸ் மட்டத்துக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 லட்ச ரூபா பக்கம் ஆயிடுச்சு. இப்போதான் பேஸ் மட்டமே வந்திருக்கு. அப்போ இதுக்கு மேலே பள்ளி எழுப்பணும், அது 90 லட்ச ரூபா தேவைப்படுகிறது. ஒரு பங்கு பார்த்தீங்கன்னா 15,000, முசல்லாவுடைய ஒரு பங்கு 15,000 நினைச்சிருக்கிறாங்க. நம்ம எவ்வளோ பொருளாதார செலவு நம்ம வீட்டுக்கு என்ன பண்ணுறோம், டெக்கரேஷன் பண்ண அலங்கரிக்கிறோம், எலிவேஷன் சொல்லி அலங்கரிக்கிறோம், உங்கள் கடைகளை அலங்கரிக்கிறோம், வாகனத்தில் அலங்கரிக்கிறோம். இதெல்லாம் இந்த துனியாவோட போகக்கூடிய ஒன்று. இதெல்லாம் என்ன, நம்ம மௌத்தா போனால் அந்த சொத்து யாருக்கு, நம்ம பிள்ளையோடு, அந்த பிள்ளை நல்லபடியாக தான் சொத்தை காப்பாற்றுவான், இல்லை அதான் அழிச்சு போடுவான். அப்போ நமக்கு தந்த பொருளாதாரத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு கொடுங்க. ஒரு பங்காக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு மாதத்தில் ஒரு 5 பங்கு போட்டு ஒரு பங்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு கொடுங்க, பள்ளிவாசலுக்கு கொடுங்க. இது சதக்கத்துல் ஜாரியா, நிலையான தர்மம். ஒரு முசல்லாவோட அளவில் ஒருத்தர் தொழுதார்னு சொன்னார், அந்த நன்மை மரணித்து போனாலும் என்னாகும், அந்த நன்மை நமக்கு வந்து கொண்டே இருக்கும். அது மட்டும் அல்ல, அல்லாஹ்வோட சொன்னாங்க, மன்பனா லில்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு லஹு பைத்துல் ஃபில் ஜன்னானாங்க. என்ன சொன்னாங்க, யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த பூமியில் ஒரு மஸ்ஜிதை, ஒரு வீட்டை, ஒரு பள்ளிவாசல் எழுப்புகிறார்களோ, பனல்லாஹு லஹு பைத்துல் ஃபில் ஜன்னானாங்க அல்லாஹ்வுடைய சொல், அவர்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு வீட்டை எழுப்புங்க அல்லாஹ்வுடைய சொல் சொன்னாங்க. அப்போ அல்லாஹ் என்ன பண்றா, ஒரு பள்ளிவாசல் அல்லாஹ்வுக்காக வேண்டி இணை இல்லங்க, இன்னைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இறை இல்லங்கள் இணை இல்லங்களா மாறிக்கொண்டிருக்குதா இல்லையா. வாய்னல் மசாஜிதில் இல்லங்கிற அல்லாஹ், பள்ளிவாசல் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. ஃபலா தலுஹு மஹல்லாஹி அகதா, அங்கே அவனை மட்டுமே அலைங்கன்னு அல்லாஹ் சொல்றான். ஆனால் அந்த பள்ளியில் உட்கார்ந்து அல்லாஹ் அல்லாதவர்களே ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுக்கு மேலே போல் தராங்க. நீ அடுத்த மாதம் என்னன்னாக்கா இன்னைக்கு ரபியுல் அவல் ரபியுல் ஆஹிர், அப்துல் காதர் ஜெயிலானிக்கு என்ன பண்ணுவாங்க, செலவாத்து அல்லாஹ் ரசூல் சொல்றாங்களா இல்லையா, அப்துல் காதர் ஜெயிலானிக்கு என்ன பண்ணுவாங்க, ஓதுவாங்க. அப்போ இறை இல்லங்கள் இணை இல்லங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. அப்போ இறை இல்லங்களாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லக்கூடிய பள்ளிகளாக இருக்க வேண்டும். இதற்கு யார் பொருளாதார தருவன்னு சொன்னால் அல்லாஹ் மார்க்கத்தை விளங்கிய மக்கள் தான் இதுக்கு பள்ளிவாசலுக்கு அதிகமாக பொருளாதாரம் கொடுக்க முடியும். இன்ஷா அல்லாஹ் அந்த அடிப்படையில் அந்த பொருளாதாரத்தை நீ கொடுத்து, ஒரு ஷேர்னா ஒரு ஷேர், பொருளாதாரம் இருக்கக்கூடிய அரிய மக்கள் அது பொருளாக இருந்தாலும் சரி,
சிமெண்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பள்ளிக்கு கொடுத்து உதவி செய்யுங்க. அல்லாஹ் தாலா மறுமையிலே சொர்க்கத்தில் நமக்கு ஒரு வீட்டை எழுப்புவான். அந்த பாக்கியத்தை பெற்ற அடியானாக அல்லாஹ் தாலா நம்மளை என்னையும் உங்களை ஆக்கியவனாங்க. ஆதாமின் ஹிந்து இல்லா, இதுதான் அல்லாஹ் இப்பொழுது எனக்கு தந்தது. வல் ஹில்மு இந்த அல்லாஹ், முழுமையான இல்முக்கும் அறிவுக்கும் ஞானத்துக்கும் சொந்தக்காரன் அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ், அவனை போற்றி புகழ்ந்தவனாக வாழ்த்தி வணங்கியவனாக என்னோட ஜுமாவை நிறைவு செய்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார். வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.